ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் மை எனிமி ஹேஸ் அ க்ரஷ். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே நிறைய அந்த கிளப்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் டே தான். ஸோ இப்போ ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்களா, அந்த டைமில் ஒவ்வொரு பர்சனாக ஒவ்வொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறாங்க. படிப்பாளி பசங்க இருப்பாங்க இல்லையா, அதுவும் ஆஸ்ட்ரனட் இருப்பாங்க இல்லையா, அதுக்காக அதான் அந்த விண்வெளி பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். யாராவது நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஒருத்தருமே வரல. அவனுக்கு ஒரு மாதிரி மனசே விட்டுருது. என்னடா யாருமே நம்ம டீமுக்கு வரல, எல்லாம் இந்த பேஸ்கெட் பால் அந்த மாதிரி இதுக்கே போகிறானுங்களே, கேம்ஸுக்கே போகிறானுங்களே அப்படின்ட்டு உட்காந்துருக்கானா. அப்போ ஒரு பொண்ணு வேகமாக வரா, வந்துட்டு ஹே ஜின், இன்னுமே உன்னோட டீமில் ஆள் சேர்க்கலையா நீ அப்படின்னு கேட்குறாளா. அட யாருமே வரமாட்றாங்க, எனக்கு போய் அவங்கள கூப்பிடணுன்னு தோணலை அப்படின்றானா. டேய், இப்படியே நீ கூப்பிடாம உட்காந்துருந்தனா யாருமே வரமாட்டாங்க. மற்ற ஏதாச்சும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால் அவங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த டீமுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் நீ சொன்னால் தானே தெரியும். உன்னோட இந்த கிளப்பு உள்ளே இருக்குது பார்த்தியா, நீ போய் கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஜின்னில், அட நான் போய் கூப்பிடணுமா, நீ இந்த ஆர்சனல் ட்ரெஸ்ஸை போட்டு போய் கூப்பிட அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறானா. டேய், நான் ஒன்றும் ஓன் டீம் கிடையாது, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குது. சரிடி போடி அப்படின்னு துரத்தி விட்டுறானா. ஒழுங்காக ஓடி போயிரு, இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கா, டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுதா. அப்போ ஜின்னில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே ஒரு ஏலியன் மாதிரி காஸ்டியூம் இருக்குது, அதை போட்டுட்டு வந்து முன்னாடி நிற்கிறான். ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஸோ இப்போ போகிற வர எல்லாருமே இந்த ஏலியன் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் கூட ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்களே தவிர ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல கிடையாது. அப்போது இவனுக்கு ஆப்போசிட்டில் தான் பேஸ்கெட் பால் டீம் ஒன்று இருக்குமா, அதில் நிறைய பேர் வந்து கலந்துட்டுருக்காங்க. அப்போது பேஸ்கெட் பால்னால் சும்மாலாம் ஜாயின் பண்ணிக்க முடியாதுல்ல, அந்த ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணிட்டு தானே ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டுருக்காங்க. அப்போ ஒரு பையன் கெத்தாக உள்ள என்ட்ரி ஆகிறான். அதில் ஹெட்செட்லாம் போட்டு அவனில் கொஞ்சம் நகருங்க அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறான். அப்படியே போயிட்டு பின்னாடி திரும்பின மாதிரியே பேஸ்கெட் பாலை தூக்கி போட்டுறானா. பார்த்தா அது கரெக்டாக உள்ளே போய் விழுவுது. எல்லாரையுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போது அந்த பையன் இருக்கான் இல்லையா, வந்துட்டு என்ன நான் செலக்டா அப்படின்னு கேட்குறான். இல்லை என்ன நீ பாட்டுக்கு வந்து திமிரா போட்டுட்டு செலக்டான்னு கேட்குறியா, இன்னொரு டைம் பண்ண இங்கேருந்து ஏன்ட்ட தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவனில் என்னவே நீ டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்ற ஒரு கோவத்தில் அதை வந்து புது பையன் பாலை தூக்கி வேகமாக போடுறான். அவனில் வந்து ஃபோர்ஸ்க்கு நகர்ந்துடுறானா. பின்னாடி தான் நம்ம ஏலியன் காஸ்டியூம்குள்ளே ஜின்னு நிற்கிறானா. அப்படியே மேலே வந்து விழுந்துருது. ஜின்னில், ச்சே இந்த காஸ்டியூம் போட்டனால தப்பிச்சேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனட்லான்னு போகிறானா. அப்போ அந்த பால் போட்ட பையனில் ஓவராக பண்ணுறான். ஹே நகர தெரியாதா, உனக்கு முன்னாடி நிற்கிறவனே நகர்ந்துருக்கான், உனக்கு தெரியாதா, மேலே அடிபட்டுருச்சு பாரு, உனக்கு ஒன்றும் ஆள் அல்ல அப்படின்றானா. ஜின்னுக்கா கோவம் வருது. அந்த ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு பார்க்குறானா, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஜின்னு பிடிச்சிருது. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் இல்லையா. இப்போ பால் போட்டான் இல்லையா, இந்த பையனுக்குமே பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. போயிட்டு பக்கத்தில் நின்று, பார்த்து நகர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஜின்னுக்கும் வருது. ஹே பாலை அவன்கிட்ட போட சொன்னான், நீ எதுக்கு ஏன் மேலே தூக்கி போடுற அப்படின்னு கேட்குறானா. இரு இவ்வளோ பேசுறியே, நான் போடுறேன்னு தெரியுதுல, நகர வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு கோவத்தில் அவன் ஷர்ட்டை பிடிச்சி, நான் ஏன் நகரம், நான் ஏன் பிளேஸில் நின்றுட்டுருக்கேன், இங்கே பால் வந்தது உன் தப்பு தான் அப்படின்றானா. அப்போது அந்த பேஸ்கெட் பால் டீம் பையன் இருக்கான் இல்லையா, லீடர், அவன் வந்துட்டு ஐயோ போது நிறுத்துங்க ஜின் சாரி அப்படின்னு கேட்குறானா. அவனில், டேய் உன் டீமை ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ இங்கே சண்டை நடக்க போகுது போல் அப்படின்னு. இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. ஐயோ இவன் வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான், இந்த பையன் பின்னாடியே போயிட்டுருக்கான், அதான் அந்த டீமோட கேப்டன். எல்லாருமே பார்க்குறாங்க, என்னாச்சு இவருக்கு ஏன் இவன் இவ்வளோ பயப்படுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த புது பையனுமே ஆர்வமாக பார்க்குறான், ஆமாம் யார் அது அப்படின்னு. மற்ற பர்சன்ஸ்லாம் ஆமாம் உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போது ஒரு பையன், டே ஆரம் என்ன செலக்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். டே இல்லைடா, அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையே நடந்துருச்சு அப்படின்றானா. அப்போ தான் பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதான் மற்ற சீனியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் பாரேன் எப்போ பாரு ஜின்னுக்கிட்டே வம்பிடிச்சிட்டு இருக்கான். ஜின்னு இந்த கேப்டனுக்கு 2 வார்னிங் ஆல்ரெடி கொடுத்துட்டான், இது 3வது வார்னிங் அதான் போகிறான் அப்படின்றாங்களா. என்ன வார்னிங் அப்படின்னு ஆரம் கேட்குறான். இல்லை ஜின்னு சும்மா கிடையாது, ஜின்னு இந்த யூனிவர்சிட்டிக்கே லீடர் மாதிரி, அவன்
அவன் தான் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா அவன் மட்டும் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளோதான் யூனிவர்சிட்டி விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆல்ரெடி அவன் மேலே 2 கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம் பார்க்குறான், ஐயோ என்னால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறானா. இரு நீ இப்போ போனேன்னா உனக்கு அவன் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துருவான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பரவாயில்ல நான் தானே தப்பு பண்ணேன், அவர் மேலே எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வேகமாக போகிறான். இப்போது ஜின்னு முன்னாடி தான் போய் நிற்கிறான். ஜின்னில் நான் உன்னை ஃபர்ஸ்ட் இயர்னு பார்க்குறேன், இல்லை உனக்கு நான் வார்னிங் கொடுத்துருவேன் நகரங்கிட்ட அப்படின்றானா. நில்லு, நீ எனக்கு வார்னிங் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பாலை தூக்கி போட்டேன் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. நகர வேண்டியதானே, நகராமல் நின்னது நீ தானே, உன் மேலே பால் பட்டதுக்கு இப்படி தான் பண்ணுவியா. ஹே நீ அந்த தப்பை மட்டும் பண்ணல, நான் உன் சீனியர், இப்படி தான் நீ இப்படி எதிர்த்து பேசுவியா, என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. ஆரம்புக்கு கோவம் வந்துடுது, என்ன நான் உன் பக்கத்தில் நிற்க தான் உனக்கு வெறுப்பாக இருக்கா, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஜின்னோட தலையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ணி விட்டுறான். ஜின்னுக்கா அப்படியே கண்ணெல்லாம் வெளியே வந்துடும் போல் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை தள்ளி விட்டுறானா. அவன் ஃபோர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். எல்லாமேனா எல்லாரும் கிடையாது, அந்த இடத்துல அதான் ஃபுட்பால் கேப்டன் இருப்பான் இல்லையா, அவனும் ஆரமோட ஃப்ரெண்டும் தான் நிற்கிறாங்க. இவனுங்களுக்கா ஜர்க் ஆகுது, ஐயோ இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு. சின்னுக்கா அதுக்கும் மேலே விடு விடுன்றான். ஆஹா விடவே இல்லை. ஆரம்பில் இப்போ விட்டுட்டு என்ன போய் சொல்லணுமா, சொல்லிக்கோ உங்கள் பிரின்சிபல் கிட்ட, இவன் என்னை சும்மா பண்ணல கிஸ் பண்ணிட்டான் அதனால தான் நான் வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்லி கிளம்பு அப்படின்றானா. எல்லாருமே டே என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை ஆரம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அந்த கேப்டனா அவன் பார்த்துட்டே இருக்கான். ஜின்னு சுயநிலையிலே இல்லை அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். அவனுமே அந்த இடத்துல வந்து எஸ் ஆயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஜின்னுக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிக்குது. அங்கேருந்து ஓடிடுறான் வாஷ்ரூமுக்கு. போயிட்டு என்ன பண்ணி தொலைச்சான் அவன், இப்போ நான் என்ன பண்ணேன், நான் வார்னிங் கொடுக்க தானே போனேன், அவன் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போனேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்படியே மறந்த மாதிரியே நின்றுட்டுருக்கான். ஆரம்பில் அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்கான். அந்த கேப்டனில் டே ஏன்டா அவரை போய் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் நீ மாசம் அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்களா, போதும் போதும் என்ன இப்போ என்ன டீமில் ஜாயித்துக்கிறீங்களா அப்படின்றானா. அந்த கேப்டனுக்கு ஆரம்பம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா கேமும் சூப்பராக விளையாடுறான். அவனுக்கு பிடிக்காத ஜின்னை வேறு எதிர்த்து ஒரு வேலை பண்ணிட்டான் இல்லையா, அதனால் ஆரம்பம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுமே ஆரமோட அந்த மாதிரி தான் கேம்லாம் நல்லா பண்ணுவான். இப்போ அவனுமே ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போது ஜின்னுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஜின்னு அட்டன் பண்ணி பேசுகிறான். டேய் சொல்லுடா எங்கடா இருக்க, உன்னை எவ்வளோ நேரம் தான் தேடுறது, நம்ம அந்த ஆஸ்ட்ரோனட் டீமில் வந்து ஜாயின் பண்ண ஆள் வந்திருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. யார் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு ஜின்னு அப்படியே பார்க்குறான். லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி வச்சுருக்கானா. ப்ளட் வருது, ஒரு மாதிரி ஆகிருது. ஸோ மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வரான். பார்த்தா அந்த இடத்துல ஆரமோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டுருக்கானுங்க. ஏய் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுவா இதோ ஜாயின் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்றான். அதான் நீ ஆல்ரெடி ஒரு கிளப்பில் இருக்கல்ல, ஏன் இங்கே ரூல்ஸ் இருக்கா ஒரு கிளப்பில் இருந்தால் இன்னொரு கிளப்பில் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்குறான். இல்லை உன்னை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியே தெரில, இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். ஏய் என்னை பார்த்தாலும் உனக்கு படிக்காத பையன் மாதிரி இருக்கா, என்னோட ஸ்கூல் மார்க் ஷீட்டை பார்த்தா நீ இப்பெல்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. எங்க காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வாங்கி பார்க்குறான். பார்த்தா ஆரம் என்ன சும்மாவா படிப்பில் பூந்து விளையாடி இருக்கான். ஸோ இப்போது ஜின்னு பார்க்குறான், என்னடா இவன் எல்லாத்துலேயுமே இப்படி பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் ஜின்னுக்கு சரி அதான் நல்லா படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் ஆரம்பில் ஜின்னை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறானா. சின்னக்கா யாரா இவன் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கான், நான் இந்த யூனிவர்சிட்டியில் யாருக்காகவுமே பயந்தது கிடையாது, நான் பயம்னு சொல்ல வரல, இதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே உட்காந்துருக்கானா. ஜின்னோட ஃப்ரெண்டு வரான். டேய் என்னடா நம்ம டீமுக்கு ஆள் சேர்த்துட்டியா, சேர்த்துட்டேன்டா 2 பேர் தான் சேர்ந்துருக்கானுங்க அப்படின்றானா. இதை நம்ம ஆரம் வெளியே இருந்து கேட்டுறான். ஆரம்புக்கு புரியுது, ஓ யாருமே இவங்க டீமுக்கு வரல போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஆரமோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆயிப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஆரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆரம் சொல்கிறான், இங்கே யாரெல்லாம் நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மார்க்கை காட்டுங்க அப்படின்னு கேட்குறானா. அதில் ஒரு சிலர்லாம் நம்ம ஆரம் ஃபேன் ஆகிட்டு தானே வந்தாங்க படிப்புக்காக, பட் கொஞ்சம் பேர் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லி. சரி எனக்காக இந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்களாம் ஓகே சொல்லிடுறாங்களா அந்த 5 பேரும். ஸோ இதுக்கப்புறம் ஜின்னோட இந்த கிளப்புக்கு 5 பேர் வந்துடுறாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுது.
இப்போது ஜின்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கிளப்பை விட்டுறவே கூடாது, கடைசி வரைக்கும் கொண்டு போகணும், அதான் அவனோட எய்மே. ஸோ அதனால தான் அவன் டீமில் இருந்து பாதி பேர் போயிட்டாங்க. அதுக்காக நம்ம நியூ மெம்பர்ஸையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் எப்படின்னா, நார்மலாக எல்லாத்துட்டையும் ஜாலியாலாம் பேச மாட்டான், ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி. அதனால தான் அவன் டீமுக்கு அந்த மாதிரி யாரும் வரலையா. ஸோ இப்போ அப்படியே யூனிவர்சிட்டியாக அந்த டேவும் முடியுது. இப்போ எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆரம்லாம் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, அதனாலவே ஹாஸ்டல் போகல, வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். போயிட்டு நல்லா தூங்குறான். அப்படியே அந்த டைமில் யாரோ உள்ளே வராங்க. ஜின் அப்படியே தூக்க கலக்கத்துலேயே பார்க்குறான். பார்த்தா ஹேய் கட்டை, நாட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடுறாங்களா. ஜின்னு அப்படியே பதட்டத்திலே பார்க்குறான். அப்போது பார்த்தா ஆரமா, எதுக்குடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, கேவலமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறானா. ஏன் நீ பார்க்க அப்படி தானே இருக்க அப்படின்றானா. வாயை மூடு அப்படின்றானா. மூடி விடவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரானா. வேணாம் வராத, அங்கேயே நில்லு அப்படின்றான். நான் ஏன் வரக்கூடாது, நீ ஏன் வரணும் அப்படின்னு கேட்குறான். அதுவா, நான் இன்றைக்கி ஒன்று கெஸ் பண்ணேன் இல்லையா, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதான் மறுபடியும் எடுத்துக்கலான்னு வந்தேன் அப்படின்றானா. வாயை மூடு, எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பொருளா அப்படின்னு கேட்குறானா. பொருள்லாம் சொல்ல முடியாது, நான் உன்னோட ஓனர் இல்லையா, ஸோ நான் எப்போ வேணாலும் உன்னை எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். ஸோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. ஜின்னா தள்ளி போடும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து கீழே விழுகிறான். பார்த்தா தூக்க கலக்கத்தில் கனவு கண்டிருக்கான். அடைச்ச இந்த நாய் தூங்க கூட விட மாட்டேங்குது ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காடுறானா. தென் அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போல்லாம் மறுபடியும் யூனிவர்சிட்டி போகிறாங்க. இதுக்கப்புறம் ஆரம்பில் வரான். ஜின்னு பார்த்து டீஸ் பண்ணுவான், வம்பிழுப்பான். அதுக்கப்புறம் கிளம்பிடுவானா. ஜின்னுக்கா ஏன்டா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு தோணும். அந்த இப்போ அப்படியே பேஸ்கெட் பால் டீமில் தான் ஆரம் வந்து இப்போ அவனோட அந்த ட்ரெஸ்லாம் இருக்கு இல்லையா, அவனோட கபோர்டில் வச்சிட்ருக்கான் மாற்றிட்டு. அந்த டைமில் டேய் உன்னை பார்க்க ஜின்னு வந்திருக்காண்டா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. என்ன பார்க்கவா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜின்னுமே உள்ளே வரான். என்னெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கால் பண்ணிங்கன்னா நானே வந்திருப்பேன்ல அப்படின்றானா. இல்லை உன் ஃபோன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் தான் இருப்பேன்னு தெரியும், அதான் இங்கே வந்தேன். மற்றவங்க கிட்டலாம் சொல்லிட்டேன், இன்னைக்கு எக்லிப்ஸ் வருது, அதான் அதை பார்க்கறதுக்காக நீயும் வரியான்னு கூப்பிட வந்தேன் அப்படின்றானா. ஆரம்பில் அவன் எப்படி வேணான்னு சொல்லுவான், வரேனே அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னில் என்ன நீ வா, அதுக்கு ஏன் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். அதான் வர சொன்னேன் வரேன் அப்படின்றானா. வாயை மூடு அங்கேயே நில்லு அப்படின்றானா. சரி வாயை மூடிக்கிறான். அப்புறம் அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை நான் எது கிளம்புறேன்றான். ஆரம்பில் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து, இல்லை எதுக்கு இவ்வளோ பயப்படுற, நான் அன்றைக்கி நைட்டு வரணும் அதானா அப்படின்னு கேட்குறானா. உன்னை மட்டும் நான் கூப்பிடல, எல்லாத்தையும் தான் கூப்பிட்ருக்கேன். சரி அப்புறம் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அவ்வளோதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சின்னக்கா ஐயோ போய் இந்த நாயை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இந்த நேரமில் சரி போதுமா, அப்புறம் வேணுமா அப்படின்னு கேட்குறானா. ஐயோ உனக்கு காயமாயிடுச்சா அப்படின்னு ஆரம் கேட்குறான். ஒழுங்கா மேலேருந்து கையெடு அப்படின்றான். இல்லையே பாவமாக இருக்கே, வா மருந்து போட்டு விட்றேன் அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ட்டு போகிறானா. இல்லை ஜின்னு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். போதும் விட்றியா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் எப்படி ஒன்று விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கபோர்டில் வச்சு சாய்க்கிறானா. இதுக்கப்புறம் ஜின்னுக்கா அவனுக்குமே ஒரு மாதிரி பிடிச்சி போயிடுது. இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே ஆரம் அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம் மேலே போட்டிருக்க ஷர்ட் அப்படி கழட்டி விட்றானா. ஆரம்க்கா வீடாக இருக்குது. ஜின்னா இது நீயா அப்படின்னு கேட்குறானா. நான் தான் வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விடுறான். அவனோட அந்த ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை டச் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லையே உன் உடம்பையும் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுற, நான் நினச்சேன் உனக்கு கேமில் மட்டும்தான் ஆர்வம்னு, படிக்கவும் செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆரம்க்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னடா நான் உன்னை எனிமி நினச்சா இப்படி அட்டாச் ஆகிட்ட அப்படின்னு கேட்குறானா. நான் இப்போவும் நானும் அவன் கூட அட்டாச் ஆகலை, நான் கோபத்தில் தான் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பைட் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறான். ஆரம்க்கா சிரிப்பாக இருக்குது. ஐயோ ஆனால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில் கை வச்சிட்ருக்கான். அந்த இப்போ அப்படியே நம்ம ஆரம்பி கேமுக்கு போயிடுறானா. ஜின்னில் வெளியே போயிட்டு நிற்கிறான். ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்குது. ஜின்னு அவனை கூப்பிட்டு தானே போனேன், எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். அந்த இப்போ அப்படியே நைட் ஆகுது. எல்லா மெம்பர்ஸுமே ரூட் ஆஃப்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா. யூனிவர்சிட்டியில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே மேலே இருந்து பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக டைமும் ஆகுது. ஆரம் இருக்கான் இல்லையா, அந்த மூளை பார்க்குறான்.
மூனை பார்த்ததும் ஐயோ மறைய போதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஜின்னை பார்க்குறானா. அடைச்சா அது என்ன மூணு, இங்கே இப்படி ஒரு மூணு இருக்கு, இதை விட்டுட்டு நான் ஏன் அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜின்னில் என்னடா நம்மளை யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆரம்பு. டேய் அங்கே பாடா எக்லிப்ஸ் அப்படின்னு காட்டுறானா. அதை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எந்த வருஷம் வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் ஒன்று இந்த வெளிச்சத்தில் நீ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா. அதான் அந்த மூணில் அந்த பிளாக் கலர் ஷேடோ படும்போது அப்படியே மறைஞ்சு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் உனக்கு முன்னாடி நான் உன்னை மறைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறானா. நீ மறைக்க ட்ரை பண்ணுவ, என்னை கிஸ் பண்ணல ட்ரை பண்ணுவா, ஒழுங்காக ஓடிடு அங்கிட்டு திரும்பி பாரு அப்படின்றானா. ஆரம்பில் சிரிச்சுட்டே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கானா. பட் கண்ணு ஜின்னுக்கிட்ட தான் வருது. எல்லா மெம்பர்ஸும் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பில் மறுபடியும் முன்னாடி போய் நின்றுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜின்னை. அவனுமே சொல்லலாம் சும்மாலாம் இல்லை, அவனுமே தான் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேர்த்துக்கும் சிரிப்பு வேற வந்துடுதா. ஸோ நார்மல் ஆகிட்டு போதும் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. பாரியா உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். வாயை மூடு, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றான். அந்த நீ இப்போ அப்படியே அதெல்லாம் முடியுதா. எல்லாருமே அதை அப்படியே அழகாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் ஹாஸ்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது ஆரம்பில் நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எங்கே அப்படின்னு கேட்குறானா. ஒரு இடத்துக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கே பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது 2 பேருமே அந்த பீச்சில் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்களா. ஜின்னுக்கு பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. ஆரம்பில் அவனோட கோட்டை கழட்டி போட்டு விட்டுறான். அப்போ ஜின்னில் என்ன கேட்றாமாவா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு குளிருதில்ல அதான். ஏன் உனக்கு குளிராதா, நீயும் ஹியூமன் தானே அப்படின்னு கேட்குறான். ஐயோ நான் ஹியூமன் தான், இந்த டெம்பரேச்சர்லாம் என்னால் தாங்கிக்க முடியும், நீ ஏலியன் ஆச்சே உன்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அதான் அப்படின்னு கேட்குறானா. ஹேய் நான் எனக்கு ஏலியன் காஸ்ட்யூம் போட்டு வந்தனால எனக்கு கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. அதனாலலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே வச்சுக்கேங்க இவன் ஏலியன் அப்படின்றானா. இப்படிலாம் கூப்பிடாத அப்படின்றான். மூணுன்னு கூப்பிட்றான் அதுவும் வேணான்ற, ஏலியன்னு கூப்பிட்றான் அதுவும் வேணான்ற, தாத்தான்னு கூப்பிடவா அப்படின்றானா. ஹே நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என்னை போய் எப்படி கூப்பிட்றேன்னு சொல்கிற, அப்படிலாம் கூப்பிடாதடா அப்படின்றானா. சரி நீயே சொல்லு எப்படி கூப்பிட்டோம். அது ஜின்னுனே கூப்பிட்டேன். இல்லை அதெல்லாம் நல்லாவே இல்லை, நான் வேறு பேர் வச்சு கூப்பிட்றேன் அப்படின்றான். மைமூன். என்ன மைமூன் புரியல. ஆமாம் நீ என்னோட மூன் அப்படின்றானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த கடல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சரி டைம் ஆகிடுச்சு போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாமே அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா அப்படியே அழகாக தூக்குறான். தூக்கிட்டு வேற எங்க தண்ணிக்குள்ளே போகிறான். டே குளிருண்டா அங்கே போகாதடா அப்படின்றானா. அதான் ஹார்ட் கொடுக்க நான் இருக்கேன்ல, வேற என்ன வேணும் சொல்ல அப்படின்றானா. சரி ஆனால் இங்கே வா அப்படின்றான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே தூக்கிட்டு போய் அங்கே வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். சேலையோரம் வந்து அலை மோதியது ஆஹா என்ன சுகமோ, பிஞ்சு பொன் வேல்கள் நெஞ்சை தீண்டியது ஆஹா என்ன இதமோ, சித்தம் கிளு கிளுக்க ரத்தம் துடி துடிக்க முத்தம் 100 விதமோ, அச்சம் நாணமட ஆடை கலைந்தவுடன் ஐயோ தெய்வ பதமோ, சொல்லி கொடுத்த பின்னும் மல்லை கொடுத்த பின்னும் முத்தம் மீதம் இருக்கு, தீபம் மறைந்த பின்னும் பூமி இருண்ட பின்னும் கண்ணில் வெளிச்சம் இருக்கு, வானம் பொழிந்த பின்னும் பூமி நனைந்த பின்னும் சாரல் சரசம் இருக்கு, காமம் களைந்த பின்னும் கண்கள் கடந்த பின்னும் காதல் மலர்ந்து கிடக்கு. தேனி பாரம் என்ன பண்ணுறான், ஜின்னை கையை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ளே அமுக்குறான். டேய் எனக்கு மூச்சு விட முடியாதுடா உள்ள அப்படின்றானா. அதான் கொடுக்க நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போயிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்னால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலையா, அப்படியே மேலே வந்துட்டு டேய் என்னால் உள்ள மூச்சு விட முடியலடா அப்படின்றான். சரி நம்ம அங்கே போவோமா அப்படின்னு கேட்குறான். எங்கே, அதான் கரைக்கு போவோமா அப்படின்றான். இப்போ அங்கே தானே போகணும் வந்து தொலை அப்படின்னு. ஸோ இப்போ 2 பேரும் அங்கே கரையில் போய் ஐயோ மண்ணாக இருக்கே எனக்கு இப்படிலாம் உட்காரவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே உட்கார யாரா சொன்னா படிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். அப்படியே மேலே தாவுறானா. இங்கே பாரு இப்படிலாம் பண்ணாத, ஏன் உனக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னா சொல்லு விட்டுறான் அப்படின்றான். சின்ன அமைதியாக இருக்கான். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஷர்ட்டுக்குள்ளே கையை விட்றானா. சின்னுக்கா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஹார்ட் பீட் சவுண்ட் எங்கேருந்தோ கேட்குது. நடந்து போகிறான்ல அங்கே ஒருத்தன் அவன்கிட்ட இருந்து அப்படின்றானா. ஆரம்பில் என்ன நடந்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியாகி உட்காந்து பார்த்துட்டு இருக்கானா. சின்னக்கா சிரிப்பு வருது. எதுக்கடா இப்படி அமைதியாக உட்காந்துருக்க, இல்லை யாரோ வராங்கன்னு சொன்னீங்களா, அதான் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அந்த பயத்தில் தான் நீ இப்படி பண்ண வந்தியா அப்படின்னு கேட்குறான்.
அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. சின்ன பார்க்குறான். சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. ஆரம் கொன்னே குஷியாக்கிடுது. ஸோ அப்படியே அங்கேயும் வேலையை முடிக்கிறாங்க. அந்த நீ ஆரம்ல பரவாயில்லையே நீ அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்த அப்படின்றானா. ஏய் என்னை பார்த்தா உனக்கு ஸ்வீட் மாதிரி இருக்கா? இல்லையே அதை விட ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகா கன்னத்தில் கிஸ் கொடுக்குறான். அந்த ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்களா. இப்போது ஹாஸ்டல் தான் போகலான்னு நினைக்கிறாங்க. பட் இவ்வளோ டைம் ஆகிடுச்சே எப்படி விடுவாங்க. ஸோ இப்போ யூனிவர்சிட்டி தான் போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜின் இல்லையா, அவனோட கிளப் தானே, அங்கே அவனோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சுருப்பான். அதை ஆரம்க்கு கொடுக்க வரானா. ஆரம் அதை பார்க்குறான். டேய் நான் உன்னை விட ஹைட்டுடா, பாடியும் கூட, உன் ட்ரெஸ் எனக்கு எப்படி பத்துன்னு கேட்குறானா. போட்டா போடு போட்டாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அட நான் என்ன இப்படியே நிற்கிறதா, சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறானா. மறுபடியும் உள்ளே வந்து வேலையை காமிச்சிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்றானா. முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். டேய் வான்னு சொல்லிட்டு உசு பேத்தி விட்டு உள்ளே போகிற அப்படின்றானா. அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறானா. துறையன் அப்படின்றான். முடியாது இங்கே வந்து உன் வேலையை காமிக்கிறதுக்கா அப்படின்றானா. இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா தான் உன்னை பார்க்கலாம் தான். அதான் பார்த்தீங்களா அப்புறம் என்ன, நீ கேட்ட மாதிரி ஒரு ரூமுக்கு போயிட்டு இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு அதான் உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுடா அப்படின்னு சொல்லி கத்துறானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம். டேய் எங்கடா இருந்த அப்படின்னு கேட்குறானா. அதுவா ஜின்னு கூடடா அப்படின்றான். ஜின்னுக்கா? டேய் வாயை மூடுடா அப்படின்னு கத்துறானா. இல்லை அந்த விஷயம் நம்ம ஒன்றா இருந்த விஷயத்தில் நான் சொல்லவே மாட்டேனே அப்படின்றானா. டேய் ஒன்றா இருந்தீங்களா இந்த மாதிரிடா அப்படின்னு கேட்குறானா. அது அந்த மாதிரிடா அப்படின்றானா. சின்னுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வாயை மூடுன்றானா. அவ்வளோதான். ஆரம் பார்த்துட்டான். கையில பிடிக்க முடியும். அப்படியே உள்ளே பூந்துடுறான் ஃபோனை கட் பண்ணிட்டு. ஸோ உள்ளே வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. இவனுக்கா ஐயோ ஏன்டா திறந்து தொலைஞ்சேன்னு இருக்கு. அந்த நிப்பா அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. மறுபடியும் வெளியே வராங்களா. முன்னெல்லாம் எப்போ பாரு இதே மூடோட திருவியாடா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேக்கு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கானா. அவன் ஃப்ரெண்டு வரான். மண்டையிலே ஒரு அடி வச்சு எதுக்கடா இப்போ பேக்கு மாதிரி சிரிச்சுட்டே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான். அடடே போடா அப்படின்றானா. சரி ஜின் நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். என்னாச்சு. இல்லை அவன் கூட இருந்தீங்களே அதான் அப்படின்றானா. நான்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானா. ஆரம்பில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேய் என்னடா அவரை பண்ணி வச்ச இப்படி வைக்கப்பட்டு போகிறாரு. வெக்கமா பட்டான் அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் பார்க்கலையா. சரி வா கிளாஸ் போவோம், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளாஸ்க்கு போகிறாங்க. அது இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஜின்னில் அவனால் ஆரம்ப பார்க்காம இருக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், சாரை பார்க்கலான்ற ஒரு இதில் அவங்க சார் அதான் அவன் கிளாஸ் சார் தான் ஆரம்புக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த வழியாக வரானா. இதை சார் பார்த்துட்றாரு. ஜின் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. சொல்லுங்கள் சார் அப்படின்றான். உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ளே நம்ம ஜின்னுமே வரான். இன்றைக்கி முக்கியமான ஒரு இது இருக்குது, அதை நீ அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஜின்னுமே சொல்லுங்கள் சார் அப்படின்றான். இவங்கெல்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் தானே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்னும் வெல்கம் பார்ட்டியே வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஐயோ ஆமாம் சார் நாங்கள் கொஞ்சம் மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம், அதான் முடியல அப்படின்றானா. இப்போது அவரில் சரி அதை சீக்கிரம் பண்ணுங்க, முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக போகும்ல அப்படின்றாங்களா. ஓகே சார், ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு செமஸ்டர் வரதுக்குள்ளே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களே கேட்குறாங்க. ஏன்னா இவங்க இருக்கானுங்கள்ல போன டைமு அதான் உங்களோட சீனியர் இருக்காங்க இல்லையா செகண்ட் இயர், அவங்களுக்கு எதுவுமே கலெக்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு செமஸ்டருக்கு முன்னாடி நாள் வச்சாங்க, அதனால தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த இப்போ அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு சின்னமே அங்கேருந்து கிளம்பிடுறான். போகிறதுக்கு முன்னாடி ஆரவும் சைடாக பார்த்துட்டு போகிறானா. அதை ஆரவுமே நோட் பண்ணுறான். பட் ஆரவும் கண்டுக்காத மாதிரி திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே அது போகுது. அப்போது மறுபடியும் ஜின்னா அதே சைடு வரான். ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிராஸ் பண்ணி வரானா. அப்போ ஆரம்பில் அதை நோட் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டுமே சொல்கிறான். டேய் சீனியர் இங்கிட்டே சுற்றிட்டு அலையிறாருடா, உன்னை பார்க்க தான் நினைக்கிறேன், அது எனக்குமே தெரியும்டா அப்படின்றானா. ஆனால் ஏன்டா அவரை பார்க்க கூட மாட்டேங்கிற. அதுவா அலையட்டும்டா கொஞ்ச நேரம். இப்படிலாம் சொல்லாதடா, அவர் பாவம் உங்க பேர் பாவமும் போகிறாரு அப்படின்றானா. போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அடிச்சு பேசிகிட்டு இருக்கானுங்களா. இதான் சின்னக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. அந்த இப்போ என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவன் கிளப்பில் தான் உட்காந்துருக்கானா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, அதான் கிளாஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இங்கே தான் வராங்க. வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்களா. ஜின்னு சொல்கிறான். நம்ம இந்த ப்ராஜெக்ட்காக மவுண்டன் போக போகிறோம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க.
அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சீனியர் அப்படின்னு கேட்குறாங்களா, இல்லை எல்லாருமே வரட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த இப்போ அப்படியே அந்த டேவும் போகுது. ஆரம்பம் பார்க்கவே இல்லையா, ஜின்னுக்கு ஒரு மாதிரி பார்க்காம இருக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஜின்னு வெளியே போகிறானா. அப்போ ஆரம் பார்த்துடுறான், இவன் எங்கடா வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படின்னு கூப்பிட்றானா. ஜின்னை திரும்பி பார்க்குறான், அப்படியே கோச்சிட்டு போகிறான் முன்னாடி. நில்லு நில்லு நில்லு, எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஜின்னு. சரி கோவமாக இருக்கியா என் மேலே? இல்லையே, நான் ஏன் அவன் மேலே கோவப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். தெரியுது, நீ என்னை எத்தனை டைம் பார்க்க வந்தா, 5 டைம் மொத்தமாக வந்துட்டேன் கிளாஸ் ரூம் முன்னாடி அப்படின்றானா. அப்புறம் என் ரூம் முன்னாடி 2 டைம் வந்துட்டு போனேன் அப்படின்றானா. அப்போது இது எல்லாத்தையுமே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருக்க, என்னை வெறுப்பேத்துறியா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்றானா. யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? அப்போ நம்மலாம் ஒன்றா இருந்தோம், இதெல்லாம் பண்ணா அப்போ லவ் தானே? என்ன இதெல்லாம் பண்ணா லவ்வா அப்படின்னு கேட்குறானா. அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டா ஆரம் மூஞ்சே மாறுது. லவ்லாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு நீ தேவைப்பட்ட, அதுக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறானா. ஆரம்பில் அப்படியே ஸ்டன்னாகி அந்த இடத்துல நிற்கிறான். ஜின்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே திரும்புகிறானா. ஆரம் பார்க்குறான், அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிது. ஐயோ ஆரம், நான் சும்மா தான் சொன்னேன், வேணும்னே சொல்ல கிடையாது, நீ என்னை வெறுப்பேற்றினல அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்றானா. ஆரம் ஒரு மாதிரி அழவே ஆரம்பிச்சிடுறான். ஜின்னுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் அழுகுறான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. இந்த பாரு ஆரம், நீ அழுவேன்னு தெரிஞ்சா நான் அப்பெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்றான். நீயும் தானே இப்படி பண்ண, என்னை எப்படிலாம் அலைய வச்ச அப்படின்றானா. அது நான் உன்னை அத்தனை டைம் அலைய வச்சேன், ஓகே, ஆனால் நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு ஆரம் கேட்குறானா. என்னை லவ் பண்ணலன்னு சொன்னேன், அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதை நான் உனக்கு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறானா. இல்லை அது வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்றானா. நான் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் ஆரம். ஏய் நில்லுடா, ஆக்சுவலி நான் தான் வெளியே போகணும், நீ எங்கே வெளியே போயிட்டுருக்க? நான் ஏன் அதை உன்கிட்ட சொல்லணும், நீ என்கிட்ட லவ்வாக பழகலைல, அதுக்காக மட்டும் தானே பழகுனேன், போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். சின்ன வேகமாக ஓடி போய் ஆரம் ஷோல்டரில் கை போட்டு பேபி மன்னிச்சிடறேன் அப்படின்றானா. அதெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ஆரம் இருக்கான்ல, அப்படியே போயிட்டுருக்கான். பின்னாடி ஜின்னை பார்த்தா ஜின்னு கூட அது பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்குங்க. இதை ஆரம்புக்கு கோவம் வருது, அதையும் பார்த்துட்டு கோச்சிட்டு போகிறானா. ஜின்னு வேகமாக போகிறான். டேய் டேய், நானாக பேசலடா, அவங்களாம் வந்தாங்க, அது எப்படி நம்ம பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க? டேய் அது எனக்கு எப்படிடா தெரியும், ஒரு வேளை அவங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டி பிரதர்ஸ் யாராவது இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். ஓ, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் பிரதர் இருக்குங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. டேய் நான் அதை சொல்ல வரலடா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதேமாதிரி லவ்வர்ஸும் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட இங்கே பார்க்க வருவாங்க. சரி இந்த பொண்ணுங்களுக்கு ஒன்று எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறானா. டேய் இவங்கெல்லாம் நம்ம யூனிவர்சிட்டிடா. என்ன உன் கிளாஸா, இல்லை உன் செட்டா, இல்லை சீனியர்ஸா அப்படின்னு கேட்குறானா. இல்லைடா ஜூனியர் பொண்ணுங்க அப்படின்றானோ. ஆரம்க்கு அவ்வளோதான் பத்திக்குது. சரி ஜூனியர் பொண்ணுங்களா, உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது வந்து அவங்களாம் அன்றைக்கி பேசினாங்க அப்படின்றானா. அவங்க பேசுனா நீ பேசுவியா? அப்புறம் நீ என்கிட்ட பேசினா தானே நான் உன்கிட்ட பேசினேன், இல்லைனா பேசியிருப்பேனா? சரிப்பா பேசாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி ஆரம் ப்ளீஸ் நில்லு அப்படின்றானா. போ, அதான் பின்னாடி வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானா. அந்த பொண்ணுங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்துட்டுருக்குங்க. டேய் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. எப்படி தெரியும் உனக்கு, முன்னாடி தான் பிரதர் இல்லைனா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னா. அது வந்து இதோ இந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லுது, ஜின் இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுதா. அப்போ ஜின் இல்லை, ஓகே ஓகேம்மா போ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஆக்சுவலி ஜின் அங்கே பயத்தில் நின்றுட்டுருக்கானா. அதனால ஆரம்புக்கு சிரிப்பு வந்திருக்கு. ஜின் அதை நோட் பண்ணும்போது டக்குன்னு அப்படியே அமைதி ஆக்கிடுறானா. அட யாரும் செல்லத்துக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்குறானா. ஆ நான் பண்ணா உனக்கு வராதா அப்படின்னு கேட்குறான். அது வந்து வரும், உன்னை விட பயங்கரமாகவே வரும் அப்படின்றானா. சரி அப்புறம் என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நில்லுடா, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன் போகலாம் அப்படின்றான். உன்கிட்ட பைக்லாம் இருக்கா? இருக்கு, பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது. என்ன பக்கத்துலையா? அப்படியே நீ ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்க? அதுவா, வீட்டில் இருந்தால் என்னால் நான் நினச்ச இடத்துக்கு போக முடியாது, அம்மா அங்கே இங்கேயும் விட மாட்டாங்க, இதே ஹாஸ்டல்னா சொல்லாமல் கூட போய்ப்பேன்ல, அதான் அப்படின்றானா. என்ன நான் வேலை பார்க்குற, பார்க்க இன்ட்ரோவர்ட் மாதிரி அமைதியாக இருக்க, ஆனால் எத்தனை பொண்ணுங்களை தெரிஞ்சு வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த வேலைலாம் பண்ணிட்டலேரியா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை, அத்தைக்கு தெரியாமல் இந்த வேலைலாம் பண்ணிட்டலேரியா அப்படின்னு கேட்குறானா. ஜின்னுக்கு சிரிப்பு வந்துருக்கு. சரி இப்போ எதுக்கு சிரிக்கிறான்னு கேட்குறானா. இல்லை அத்தைன்னல அதான் அப்படின்ட்டானா. அது வந்து
சரி. அந்த இப்போ அப்படியே 2 பேருமே கடைக்கு போகிறாங்களா, அங்கே தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே சின்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறான். சும்மாவா இருப்பான். அவன் உள்ளே பூந்து அவன் போயிட்டு அவன் வேலைய ஆரம்பிக்கிறான். ஜின்னில் இதை மெமரியா செல்ஃபி எடுத்துப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியில் வச்சு மிரர் செல்ஃபி மாதிரி எடுக்கிறாங்க கிஸ் பண்ணுறத. 2 பேரும் அப்படியே பண்ணி முடிச்சுட்டு, சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறானா, வேற எங்க நமக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்றான். அந்த இப்போ அப்படியே போகலான்னு பார்க்கும்போது ஜின்னில் கையை பிடிச்சி, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றான். என்ன இந்தா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. இப்போவா அப்படின்றான். இல்லை இப்போ என்கேஜ்மெண்ட் ஓகே, அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ப்ரப்போஸ் பண்ணுறான். பெரிய லெவல்லாம் இல்லை, அழகா ஒரு பொக்கே மாதிரி குட்டியாக கொடுத்து, அதுவும் அவனா செஞ்சதை எடுத்து வந்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அரும்க்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த இடத்துலயே கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை எனிமி ஆஸ் எ க்ரஷ் நம்ம நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மி, டேக் கேர் அண்ட் லவ் யூ.